எனக்கு ஒரு விஷயம் பிடிக்காவிட்டாலும் என்னுடைய பார்வையில் அது எனக்கு வெறுப்புக்குரியதாக இருந்தாலும் என்னை விட என்னுடைய அறிவை விட அல்லாவுடைய அறிவு பெருசு. ஏன்னா அல்லாவை பற்றி அந்த புரிஞ்சுக்கிட்டவங்க என்ன பண்ணுவாங்க, அவனுடைய நாலேஜுக்கு எப்படி அவன் சொல்கிறானோ அதுபடி தான் நான் வாழுவேன் அப்படிங்கிற முடிவுக்கு அந்த அடியார் வருவாங்க. அப்படிப்பட்டவருடைய உள்ளம் குரானுக்கு முரண்பட்டு நிற்காது. குரான் என்ன சொல்லுதோ அதை ஏற்றுக்கொள்கிற மனநிலைமைக்கு அந்த குரானே நம்மளை மாற்றக்கூடியதாக ஆகிடும். ஏன்னா ஒரு விஷயத்தை நான் வெறுக்கிறேன், என் உள்ளம் வெறுக்குது, ஆனால் அல்லாஹ் சொல்லிட்டான் அதில் நீ வெறுத்தாலும் அதில் ஒரு நன்மை இருக்குங்கிறத அல்லாஹ் சொல்லிட்டான் அப்படின்னா அங்கே நமக்கும் அல்லாஹ்க்கும் இடையில உள்ள அந்த கருணை அங்கே வெளிப்படுது. அல்லாஹ் எவ்வளோ பெரிய கருணையாளனாக இருந்தால், ஏன்னா நம்மளை வழி நடத்தக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படிப்பட்டவனாக இருக்கான், ரஹீமாக இருக்கான், ரஹ்மானாக இருக்கான், அன்பாளனாக இருக்கான். அப்போது அவனுடைய அந்த பாதையில் தானே நான் போகணும். எனக்கும் அவனுக்குமாக இடையில எவ்வளோ பெரிய அன்பு அல்லாஹ் இவ்வளோ நேசத்தோடு என்னை வழி நடத்துகிறான் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது நம்ம குரான் அணுகிற முறையும் நம்ம வாசிக்கிற முறையும் அல்லாஹ்வுடைய உதவினால் அது மாறக்கூடியதாக இருக்கும். நமக்கும் அல்லாஹுக்கும் இடையில இருக்கிற அந்த உறவு அன்பு அப்படிங்கிறத வலியுறுத்தி சொன்னாங்க. அன்பு தான் முதல் விஷயம். அல்லாஹ்வுடைய கருணை அவனுடைய அன்புனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்கு இவ்வளோ விஷயங்களை எடுத்து சொல்கிறான் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து அதை நம்ம புரிஞ்சு நம்ம வாழ்க்கையில் நம்ம செயல்படணும். அல்லாஹ்வை பற்றின புரிதல் தான் நம்மளை நல்லவங்களா, அல்லாஹ் நம்மளை நேசிக்கக்கூடிய மக்களாக நம்மளை மாற்றும். ஒரு கட்டளையை விதித்த உடனே அதுக்கு கீழே அல்லாஹ் மன்னிப்பாளனாக இருக்கான் அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னா அவன் எந்த அளவுக்கு நம்மளை நேசிக்கிறான். ஒரு கண்டிஷன் வருது, சொர்க்கம், நீங்கள் நல்லவங்களாக இருந்தால் உங்களுக்கு சொர்க்கம், நீங்கள் கெட்டவங்களாக இருந்தால் அவங்க தங்குமிடம் ரொம்ப கெட்டது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ நல்லதை தான் அல்லாஹ் அதிகமாக எடுத்து சொல்கிறான். அப்போ இதுலேருந்தே நம்ம புரிஞ்சுக்கணும் அவன் எவ்வளோ பெரிய அன்பாளனாக இருக்கான் நம்ம மேலே அப்படின்னு. நாம் உருவாக்குற பொருளை போல் இறைவன் நம்மளை உருவாக்கலை. இறைவன் நம்மளை உருவாக்குனது அந்த கட்டமைப்பு அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது. பிரியத்தையும் நேசத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குரானின் மூலியமாக நமக்கு வழங்குறான். ஏன்னா ஒவ்வொரு வசனத்துக்கு கீழேயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நான் நேசிக்கிறேன் அப்படின்னு தன்னுடைய நேசத்தை பதிவு செஞ்சுக்கிட்டே வரான். அப்போ அல்லாஹ் நம்மளை நேசிக்கிறான், நாம் அல்லாஹ்வை நேசிக்கணும், நாம் அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்கணும். உதாரணத்துக்கு 2வது அத்தியாயம் 195வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன் அப்படின்னு சொல்கிறான். அல்லாஹ் நன்மை செய்யுங்கள், நன்மை செய்வோரை அல்லாஹ் விரும்புகிறான் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். ஒரு நன்மையை நம்ம செஞ்சோம், சின்னதோ பெருசோ, அது அல்லாஹ் நம்மளிடத்துலேருந்து நம்ம செய்யக்கூடிய அந்த செயலை அல்லாஹ் விரும்பக்கூடியவனாக இருக்கான். அடுத்து 2வது அத்தியாயம் 222வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ யுஹிப்பு தவ்வாபீன் அப்படின்னு சொல்கிறான். திருந்திக் கொள்வோரை அல்லாஹ் விரும்புகிறான் அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஒரு காயினுக்கு 2 பக்கம் இருக்கிற மாதிரி இங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யார் திருந்துவாங்கன்னா பாவம் செய்பவர்கள் தான் திருந்துவாங்க. அப்போது திருந்துறதுக்கு முன்னாடி அவர் பாவியாக தானே இருக்கார். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பாவியை பார்க்குறது இல்லை, அவர் திருந்துறாரு. திருந்தி கொள்கிறவங்களை நான் விரும்புகிறேன். யார் மனசார திருந்தி நான் இந்த தவறுலேருந்து நான் வெளியில் வரணும் அப்படின்னு நினச்சி வராரோ அவரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேசிக்கக்கூடியவனாக இருக்கான். நம்மளுடைய ஃபோக்கஸ் எப்படி இருக்குமோ, ஆனால் அல்லாஹ் நம்மளை ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறது எப்படி இருக்குது. நீ இவ்வளோ நாள் பாவத்தில் இருந்தாலும் அப்படியே பார்த்துட்டே இருப்பான். ஆனால் அந்த திருந்துற செகண்டில் திருந்தணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உள்ளே வந்த உடனேயே அல்லாஹ் நம்மளை விரும்பிடுறானே, இது எவ்வளோ பெரிய நிஅமத்து நமக்கு. இந்த அளவுக்கு அந்த திருந்தணுன்ற அந்த செகண்ட்லேயே விரும்புகிறான் அப்படிங்கிறப்ப அவனுடைய அன்பு எவ்வளோ பெருசாக இருக்குது நமக்கு. அதே வசனத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், வயுஹிப்புல் முத்தஹிரீன் அப்படின்னு சொல்கிறான். தூய்மையாக இருப்போரையும் விரும்புகிறான். இப்போ பாவமே நான் செய்யலை, எந்த பாவத்திலையும் கலந்துக்காமல் தன்னை தூய்மையாக வச்சுக்கிறாங்க இல்லையா, அவங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்புகிறான். அல்லாஹ் நினச்சிருந்தா தூய்மையானவர்களை முன்னாடி போட்டிருக்கலாம்ல. அவங்களுக்கு ஏன்னா அவங்க தூய்மையாக இருக்கிறாங்கப்பா, அவங்கள நம்ம முன்னாடி போடலான்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி சொல்கிறான், திருந்துறவங்களுக்கும் என்னை நான் விரும்புவேன். ஏன்னா முதல்ல திருந்தி வர்றவங்களுக்கு எவ்வளோ ப்ரையாரிட்டி கொடுக்குறான். அதில் அடுத்த செய்தியில் தூய்மையாக இருக்கிறவங்களையும் நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவன் எந்த அளவுக்கு தன்னுடைய அடியானை கண்காணித்து அவனை ஒரு அன்பால் அவனை எப்படி அவனுடைய மனசில் நிலச்சி நிற்க ஆசைப்படுறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா.
அப்போ நம்ம வீட்டில் நம்ம தாய் தகப்பன் இல்லை நம்மளுடைய பிள்ளைங்களை அவங்க திருந்துற நேரத்தில் இந்த அளவுக்கு நம்ம அவங்கள நேசிக்கிறோமா? எப்போவுமே யாரெல்லாம் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்கள பற்றி தான் முதல்ல சொல்லுவோம். அடுத்து தான் வந்து திருந்தி வரவங்கள வந்து உதாரணமாக சொல்லுவோம். ஆனால் அல்லாஹ் வந்து இங்கே எப்படி சொல்கிறான்? அதே மாதிரி அதுக்கு கூட உதாரணம் சொல்லியிருந்தாங்க. நம்ம குழந்தைங்கள்ட்ட வந்து அவங்க திருந்துற நேரத்தில், அவங்க தவறுலேருந்து விலகக்கூடிய நேரத்தில் நாம் எப்படி நடந்துக்கிறோம், அவங்கக்கிட்ட என்ன மாதிரியான அதாவது எந்த சூழ்நிலையில் அந்த குழந்தைய வந்து நம்ம நேசிக்கணும், அதில் வந்து நம்ம ரொம்ப பெரிய தவறு செய்கிறோம் இல்லையா? ஆனால் இங்கே அல்லாஹோ என்ன சொல்கிறான்? நீ என்ன வேணால் பாவம் பண்ணிக்க, நீ பாவம் பண்ணிட்டு இருந்திருக்க, ஆனால் நீ திருந்தணும்னு அந்த நினைக்கிற அந்த செகண்ட் அல்லாஹ் விரும்புகிறான். இது போல் நம்ம பிள்ளையோ இல்லை நம்ம தாய் தகப்பனோ கூட விரும்பியிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை விரும்புகிறானே அப்படின்னு நினைக்கும்போது அவன் மீது எவ்வளோ அன்பு ஏற்படுது, எந்த அளவுக்கு அவன் மீது எனக்கு அன்பு உண்டாகுது. நமக்கு வந்து யாரை பிடிக்கும்? நம்மளை வந்து ஒருத்தவங்க குறை சொல்லிகிட்டே இருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து அவங்கள வந்து விரும்புவோமா? மாட்டோம் இல்லையா? ஆனால் அல்லாஹ்வோ என்ன சொல்கிறான்? குர்ஆனில் கண்டிக்கிற நேரத்தில் கண்டிக்கிறான். அந்த கண்டிக்கிற வசனத்தின் கீழே கூட அவன் என்ன சொல்ல வரான்? இறுதியில் நான் வந்து நேசிக்கக்கூடியவனாக இருக்கேன், நான் வந்து மன்னிப்பவனாக இருக்கேன் அப்படின்னு அந்த ரெண்டுத்தையும் ஒன்றா ஒரே இடத்துல வைப்பான்ல. நீங்கள் திருந்துவராக இருந்தால் உங்களுக்கு நன்மை, நீங்கள் தூய்மையானவர்களாக இருக்கிறதாலும் உங்களுக்கு நன்மை, நான் அவங்க ரெண்டு பேரையுமே நேசிப்பேன். அதே மாதிரி நீங்கள் ஒரு வழிகட்ட கொள்கையில் நீங்கள் இருக்கீங்களா, உங்களுக்கு நரகம்தான் சொல்லிட்டு அதோட விடமாட்டான். திருந்தி கொள்வோருக்கு, நன்மை செய்வோருக்கு, அல்ல அந்த பாவத்திலிருந்து வெளிவருவோருக்கு சுவனச்சோலைகள் காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய நமக்கு ஒருத்தர் மேலே நமக்கு நேசம் வரணும் அப்படின்னா அவர் நம்ம மேலே நேசம் காட்டுனாதான், பாசத்தை காட்டுனாதான் நமக்கு அவங்க மேலே பாசம் வரும். அவங்க காட்டாத வரைக்கும் நமக்கு அவங்க மேலே பாசம் வராது. இது இயற்கையாக இருக்கக்கூடிய விஷயம். அது தாய் தகப்பன், சகோதரன் சகோதரி, கணவன் மனைவி, தாய் பிள்ளைங்க, என்ன உறவாக இருந்தாலும் சரி, அவங்க காட்டக்கூடிய அந்த அன்பின் மூலியமாகத்தான் நாம் அவங்களோட அன்பாயிடுவோம். அப்படி செல்லக்குட்டியாக அப்படி நாய்க்குட்டி போல் என்ன ஆகிடுவோம், வாழை ஆட்டிக்கிட்டே அவங்க பின்னாடி போவோம். ஏன்? அவங்களுடைய அன்பு அந்த அளவுக்கு நம்ம மேலே காட்டுறாங்க, அதுக்காக நம்ம அப்படியே அவங்கள பின்பற்றி போகிறோம். ஆனால் இங்கேயோ அப்போ அந்த நேசத்திற்கான சொற்கள் கிடைக்காததுனால எத்தனை குழந்தைங்க தவறான முடிவுக்கு வராங்க, பெற்றோர்களை பிரிஞ்சு போகணும்னு நினைக்கிறாங்க. அவங்க கூட இருக்கிறதே ஒரு பெரிய நெருக்கடியாக அவங்க வந்து ஃபீல் பண்ணி மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்க. ஆனால் இங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படிப்பட்ட சொற்களை நமக்கு சொல்கிறான், எப்படிப்பட்ட வார்த்தைகளை வந்து பயன்படுத்துகிறான். நீங்கள் தூய்மையாக இருந்தாலும் எனக்கு பிடிக்கும், நீங்கள் திருந்துறீங்களா, பாவம் பண்ணிட்டு திருந்துறீங்களா, அப்பவுமே எனக்கு பிடிக்கும் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். 3:76 அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன், அல்லாஹ் தன்னை 5 முறை விரும்புகிறான் அப்படின்னு வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். எனக்காக நீ பயந்து ஒரு விஷயத்த வந்து ஒதுங்குறியா, ஒரு பாவத்திலிருந்து நீ வந்து உன்னை காத்துக்கொள்றியா அப்படின்னா நான் உன்னை ரொம்ப விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அதே மாதிரி 3வது அத்தியாயம் 146வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், வல்லாஹு யுஹிப்பு சாபிரீன்னு சொல்கிறான். சகித்து கொள்வோரை அல்லாஹ் விரும்புகிறான். நீ யாருக்காக சகிச்சுட்டு போகிற? அல்லாஹுக்காக தானே சகிச்சுட்டு போகிற. அப்போ அந்த சகிப்புத்தன்மை உன்னிடத்துல இருக்கா? அப்போ நான் உன்னை ரொம்ப விரும்புகிறேன் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். ஏன்னா சகித்து கொள்வது, பொறுமையாக போகிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அது எல்லாருக்கும் வராது. அப்படிப்பட்ட குணம் இருக்கிறவங்கள அல்லாஹ் விரும்புகிறான். ஏன்னா சொல்லுவாங்க, சகிச்சுட்டு போனால் நீ என்ன இவ்வளோ மக்கா இருக்க, என்ன இப்படி வாய் திறக்காமல் புள்ள பூச்சியாக இருக்க, பேச வேண்டியதானே, பண்ண வேண்டியதானே, ஒரு 2 வார்த்தையில் நம்மளை வந்து ஏற்றி விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் இங்கேயோ நம்மளை அப்போ வந்து கோமாளி மாதிரி பார்க்குறாங்க. ஆனால் அல்லாஹ் எப்படி பார்க்குறான்? நீங்கள் சகிச்சு கொள்றீங்களா, நீங்கள் பொறுமையாக இருக்கீங்களா, அப்பவும் நான் அவங்கள விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அந்த நேரத்தில் நம்மளை கேலி செய்கிறவங்க முன்னாடி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை விரும்புகிறாங்கிறது எவ்வளோ மகிழ்வான விஷயமா இருக்குது. உலகத்திலே இது போன்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை அதை அடைபவர்களால் மட்டும்தான் அதை வந்து புரிஞ்சுக்க முடியும். அடுத்து 3வது அத்தியாயம் 153வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தவக்கிலீன் அப்படின்னு சொல்கிறான். தன்னையே சார்ந்திருப்போரை அல்லாஹ் நேசிக்கிறான் அப்படின்னு. அப்போ என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன நெருக்கடி வந்தாலும், எவ்வளோ பெரிய ஒரு நஷ்டம் ஏற்பட்டாலும், இந்த உலகத்தில் உயிர்கள் போனாலும், சோதனைகள் வந்தாலும், அல்லாஹ்வே சார்ந்த ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் அவங்கள நேசிக்கிறான். இந்த உலகத்தில் எல்லாரும் கைவிட்டாலும், எல்லாரும் ஏசினாலும், இப்படி ஒன்று பண்ணிட்டியே அப்படின்னு நம்ம சொன்னாலும், அந்த சகிப்புத்தன்மையோட அல்லாஹ்வே சார்ந்து ஒருத்தர் இருக்கார், எனக்கு அல்லாஹ்வே போதுமானவன் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அவரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேசிக்கக்கூடியவனாக இருக்கான். அப்போ அந்த சோதனையில் எதுனாலும் என் ரப்புல் ஆலமீன் பார்த்துப்பான், அவனையே நான் சார்ந்து இருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னா அவரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேசிக்கக்கூடியவனாக இருக்கான். 5:45வது அத்தியாயம் 42வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன் அப்படின்னு சொல்கிறான்.
நீதி செலுத்துவோரை அல்லாஹ் விரும்புகிறான். நீதியாக நேர்மையாக ஒருவர் நடக்கிறாரு, தனக்கே பாதகமாக இருந்தாலும் தன் குடும்பத்துக்கு பாதகமாக இருந்தாலும் ஒருத்தர் நீதியாக இருக்கிறாரு அப்படின்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரையும் விரும்பக்கூடியவனாக இருக்கான். 61வது அத்தியாயம் 4வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், தன் பாதையில் போரிடுவோரை அல்லாஹ் விரும்புகிறான். எனக்காக ஒருத்தர் போரிட போகிறாரு அப்படின்னா அவரையும் நான் ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஒரு மூமீனுக்கும் அல்லாவுக்கும் இடையில் உள்ள பாண்டிங் என்னவா இருக்குன்னா அன்பும் கருணையுமே நிறைந்து இருக்குது. அவனுடைய நேசம் கிடைக்காதா? அப்போ ஒரு பெற்றோர் இடத்துல நம்ம யார்கிட்டையும் நேசத்தை பெறுறோம், நேசம் கிடைக்கணும்னு பிரியப்படுறோம். ஆனால் அல்லாஹ் நம்மளுடைய அந்த கேரக்டரில் எதெல்லாம் நம்ம பில்டு பண்ணி நம்ம ஒரு நல்ல மன ரீதியாக உடல் ரீதியாக நம்ம ஒரு தெளிவான ஒரு பர்சனாக நம்ம வரணுன்றதுக்காகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை எந்த அளவுக்கு நேசிக்கிறான். அவனுடைய இரக்கம் எவ்வளோ பெருசாக இருக்குது. இப்படிப்பட்ட அல்லாஹோட நம்ம இறையச்சத்தோட தொழுகையில் அவன் கூட பேசுகிறோன்ற நினைப்போடு நம்ம தொழுது இருக்கோமா? அன்றாட வாழ்க்கையில் நம்ம சந்திக்கக்கூடிய எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அப்போல்லாம் என் கூட என் இறைவன் இருக்கான், அவன் கூட நான் பேசிகிட்டு இருக்கேன், அவன் என்னை பார்த்துட்டே இருக்கான் அப்படின்னு நினச்சி அவனுடைய அன்பை பெறுறதுக்காக அவனை நம்ம புரிஞ்சு நம்ம நடந்திருக்கோமா? இதெல்லாம் நான் ரொம்ப ரொம்ப சிந்திச்சு இந்த அல்லாஹ்வுடைய பண்புகளை நம்ம இவ்வளோ நாள் படிச்சிருக்கோம், தஃப்சீர் சொல்கிறோம். ஆனால் இப்படி ஒரு உள்ளுணர்வு இன்னைக்கு வந்திருக்கு அப்படின்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த உணர்வை கொடுத்ததற்கும் உஸ்தாதுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் செய்யணும். ஏன்னா ஒரு இறுக்கமான ஒரு உலகத்தில் நம்ம யார்கிட்டையும் அன்பெல்லாம் எதிர்பார்க்குறோம். நம்ம தாயோ நம்ம தந்தையோ நம்ம நேசிக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் ஒருத்தவங்க நம்மளை நேசிச்சிட்டாங்க, நம்மளை விரும்புகிறாங்கன்னு தெரிஞ்சால் நம்மளுக்கு எவ்வளோ ஆனந்தம் வருது, எவ்வளோ சந்தோஷம் வருது. ஆனால் அல்லாஹ் நம்மளை எப்படியெல்லாம் அவங்களெல்லாம் தாண்டி பல 100 மடங்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை நேசிச்சிட்டு இருக்கான். ஆனால் நாங்கள் அதை விளங்கிக்கிறோமா? நம்ம இவ்வளோ நாள் அதை விளங்கணுமா? எவ்வளோ தருணங்களில் நம்ம அல்லாவை மிஸ் பண்ணியிருக்கோம், அவனோட அன்பை மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது இவ்வளோ நாளாக நம்ம இப்படி இருந்துட்டோமே, இதெல்லாம் நம்ம அறியாமலே இருந்துட்டோமே அப்படின்னு இந்த அறியாமையை நினச்சி இப்போவாவது இந்த வாய்ப்பு கிடச்சிச்சே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உஸ்தாத் மூலிமா இந்த வாய்ப்பு இப்போ கிடச்சிச்சே அப்படின்னு நினைக்கும் போது அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் இறைவனுக்கு தான். அதனால தான் அல்லாஹ்வை பற்றின வசனங்கள் அப்படின்னா அறிஞர்களுக்கு இடையில் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்களாம், ரொம்ப கொண்டாட்டமாக இருப்பாங்களாம். ஏன்னா அல்லாஹ்வை பற்றின அந்த சிறப்புகள் அறிய 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 அவங்க உள்ளம் இப்போது இந்த கிளாஸ் மூலிமா எப்படி நம்ம உள்ளம் விரிவடைஞ்சிட்டே இருக்குது, எவ்வளோ ஆசையாக இருக்குது, திறந்து இருக்குது மனசு. அப்போ அந்த மாதிரி தான் அறிஞர்களுக்கு இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே அப்படி தான் இருந்துதான். ஆயத்துல் குர்சி வசனம் இறக்கப்பட்ட போது அதுக்கான சிறப்புகள் எல்லாமே நமக்கு தெரியும். நம்மளும் தொழுகைக்கு அப்புறம் ஓதுறோம், ஷைத்தானிடம் பாதுகாப்பு கிடைக்கணுன்றதுக்காக ஓதுறோம். அது ஏதோ சாஸ்திரம் சம்பிரதாயங்களை போல் நம்ம ஓதணும். உள்ளார்ந்து அதனுடைய ஒவ்வொரு அர்த்தங்களையும் விளங்கி அவன் எப்பேற்பட்டவனாக இருக்கான். அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அல் ஹய்யுல் கய்யூம் அப்படின்னு சொல்கிறான். வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை, அவன் என்றென்றும் உயிரோடு இருப்பவன், அவனுக்கு சின்ன உறக்கமும் ஆழ்ந்த உறக்கமும் ஏற்படாது. எல்லாரும் தூங்கலாம், ஆனால் அல்லாஹ்வும் என்றென்றும் அவன் நித்திய ஜீவனாக இருக்கான். அவனுக்கு ஆழ்ந்த உறக்கம் கிடையாது, சின்ன உறக்கமும் கிடையாது. வானங்களில் என்ன நடக்குது, பூமியிலெல்லாம் என்னெல்லாம் இருக்குது, அங்கே என்னெல்லாம் நடக்குது, அது எல்லாமே அவன் அறிந்தவனாக இருக்கான். அது எல்லாம் அவனுக்கே உரியதாக இருக்குது. அப்போ அவன் அனுமதித்தாலே தவிர அவனிடம் யார் தான் பரிந்து பேச முடியும்? ஒருத்தர் அவன்கிட்ட பேசணுன்னாலும் கூட அவன் பரிந்துரை இல்லாமல் பேச முடியாது. தன்னை பற்றிய ஆற்றலையும் அவனுடைய பண்புகளையும் எடுத்து இந்த வசனத்தின் மூலியமாக நமக்கு சொல்கிறான். ஒவ்வொரு வார்த்தையையும் அதனுடைய பொருளையும் அறிஞ்சு நாம் அதை ஓதும் பொழுது தான் அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த நன்மைகள் எல்லாம் நமக்கு கிடைக்கும். சும்மா வாய் வார்த்தையால் நம்ம சொல்லுறதுனால அதில் எந்த பலனும் இருக்காது. அப்போ உணர்வோடு அதை நம்ம சொல்லும்போது மட்டும்தான், உணர்வோடு நம்ம சொல்கிறது தான் அல்லாஹ் இடத்துல சொல்கிறாங்க இல்லையா, கல்புலேருந்து கேட்குறதுவா தான் கபுலாகும். அப்போ கல்புலேருந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான் அல்லாஹ் இடத்துல போய் சென்றடையும். அப்படிங்கிறத அறிஞ்சு நாம் இந்த ஆயத்துல் குர்சியை நம்ம சொல்லணும். மரணத்தை தவிர நமக்கு சொர்க்கம்தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். புகாரில் 2311வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு இல்லையா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் ஷைத்தான் சொல்லக்கூடிய செய்தி. ஷைத்தானே சொல்லி கொடுக்குறான், நீ இதை காலையில் ஓதினா மாலை வரைக்கும் அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு கிடைக்கும், மாலையில் ஓதினா காலை வரைக்கும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்வதிலிருந்து இந்த சூறாவை அல்லாஹ்வை புகழக்கூடிய இந்த ஆயத்தை நாம் உளமாற கேட்குறோமா? ஓவராலாக இந்த கிளாஸில் சொல்லி தந்த அந்த செய்திகள் எல்லாமே என்றைக்கும் அழியாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி நம்மளை வழி நடத்துகிறான்.
அறிவாளிகளாக தான் அல்லாஹ்வை அறிஞ்சிக்க முடியும். அப்போது அறிவாளிகள் என்ன பண்ணுவாங்க, ஆழமான நம்பிக்கையை உள்ளே விதைச்சி வச்சுருப்பாங்க. அவங்களுடைய ஆழமான நம்பிக்கை எப்படி இருக்கும், அல்லாஹ்வுடைய பண்புகளை அறிஞ்சிருக்கும், அவன் எப்பேற்பட்ட நேசத்துக்குரியவன், அவன் எவ்வளோ கருணையாளன் அப்படிங்கிறத எல்லாம் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படின்னா அப்போ பாவம் எது, இப்போ நன்மை எது அப்படிங்கிறத அவங்களால தெரிஞ்சுக்க முடியும். அப்போ அவங்களுடைய பாதையை நல்ல பாதையாக அவங்க அமைச்சுக்குவாங்க. அப்போ முதல்ல நாம் அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்கிற விஷயத்தில் ரொம்ப உறுதியாக இருக்கணும். அப்போ தான் நம்மளிடத்துல மாற்றம் வரும். நான் யார் சொல்கிற செய்தி, அப்போ இப்படிப்பட்டவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேர்வழியே காட்டுவான். முத்தக்கீனாக இருக்கணும். நம்ம முத்தக்கீனாக இருந்தால் எப்படிப்பட்ட நேசங்கள் நமக்கு கிடைக்கிது அப்படிங்கிறத அறிஞ்சு நம்ம முத்தக்கீனாக வாழணும். அதுக்கான பயிற்சிகளை நம்ம ஈடுபடணும். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய பண்பையும் அவனுடைய அருளையும் அறிஞ்சுக்கிட்ட ஒருத்தரால் என்ன செய்ய முடியாது, தீமையின் பக்கம் போகவே முடியாது போல். தீமையின் பக்கம் அவங்கள நெருங்க விடாமல் அல்லாஹ்வே பாதுகாப்பான் போல இருக்கே அப்படிங்கிற உணர்வு வருது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உணர்வோடவே வாழ்ந்து இந்த உணர்வோடைய மரணிக்கிற பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் கொடுக்கணும். வாஹிர தவஹானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி